ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 10 நிமிஷத்தில் குக்கர்லேயே தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தோசை, இட்லி, சப்பாத்தி, இடியாப்பம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தேவையான பொருளெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு தக்காளி தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன். நான் அது கடைசியாக சொல்கிறேங்க. இப்போ இந்த தக்காளியெல்லாம் நம்ம சேர்த்து மசாலாவாக அரைச்சி எடுத்துக்கணும். தக்காளியை மிக்சியில் சேர்த்தாச்சுங்க. வாசனைக்காக பட்டை, லவங்கம், ஏலக்காய், கடல் பாசி எடுத்து வச்சுருக்கேங்க. இதை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம கரம் மசாலாலாம் எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். சோம்பு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை பார்த்திங்கன்னா 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக முந்திரி எடுத்துருக்கேங்க. ஒரு 5-6 பல் எடுத்துருக்கேங்க. இப்போ அதை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. நம்ம அரைச்சி எடுத்தோன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் நல்லா சூடானதும் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் இதுக்கு நிறைய தேவைப்படாதுங்க. ஒரு வெங்காயம் இருந்தால் போதும். இது கூட 2 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேங்க. அதையும் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சிங்க. இந்த டைமில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1.5 ஸ்பூனு சில்லி மிளகாய் பொடி சேர்த்துருக்கேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூனு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எண்ணெயிலே நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இந்த டைமில் சேர்த்துக்கலாங்க. சேர்க்காமலும் செய்யலாங்க. தேங்காயை மட்டும் கட் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஐட்டமும் சேர்த்து இதே மெத்தடில் செஞ்சிங்கன்னா இதே குருமா, தக்காளி குருமா ரெடி ஆகிடும். இப்போ நல்லா இதில் சேர்த்துட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா 1 நிமிஷத்துக்கு கலந்து விட்டுக்கலாங்க. தக்காளி குருமா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம சட்னி எல்லாம் செஞ்சால் எல்லாருக்கும் பத்தாதுங்க. இந்த மாதிரி குருமா பண்ணிட்டிங்கன்னா எல்லாருமே தாராளமாக சாப்பிட்டுப்பாங்க. இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு நம்ம ஒரு தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி குருமாவுக்கு கொஞ்சம் தக்காளி கடந்தால் தாங்க நல்லாயிருக்கும். அதுக்காக தான் நான் இந்த ஒரு தக்காளி எடுத்து சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை கலந்து கொடுத்துக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கும். 2 விசில் விட்டால் போதுங்க. அவ்வளோதாங்க, தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. மல்லி இலை தூவிட்டா 10 நிமிஷத்தில் தக்காளி குருமா ரெடி ஆகிடுச்சிங்க. உங்களுக்கு சட்டுன்னு செய்யணுன்னா இந்த மாதிரி குருமா ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.